டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு காரசாரமான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் நிறையா மாங்காய் கிடைக்கும். அது கிடைக்கும் போதே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தேவையான போதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி தயிர் சாதம், பழைய சோறுக்கெல்லாம் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட முக்கியம், நீங்கள் எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாங்காய் ஊறுகாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பு வைக்கிற மாதிரி, அதாவது ஒரு வருஷத்துக்கு இருப்பு வைக்கிற மாதிரி மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணதுக்கு இன்றைக்கி நம்ம 1 கிலோ மாங்காய் வாங்கிட்டு நல்லா துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மாங்காய் வாங்கின உடனே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பிறகும் நமக்கு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு காட்டன் துணியில் இல்லைன்னா வெயிலில் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அதாவது நம்ம ஊறுகாய்னு தனியாக இருக்கும், அதாவது கல்லாமக்காய், கிளிமூக்கு மாங்காய் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது மாதிரி பார்த்து நல்லா காயாகவே வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் கலராக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாங்காய் கொஞ்சம் அப்படியே கலராக தான் இருக்குது, ஆனால் காய் தான். இப்போ நம்ம 1 கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஊறி வரும்போது சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பீஸ் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா உணர்ந்துருக்கு. இந்த மாங்காயில் நம்ம சேர்மானங்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம், பார்த்துக்கிட்டே வாங்க. அளவுகள் இது 1 கிலோ நமக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா கடுகு பொடி வறுக்காத கடுகு ஒரு 100 கிராம் தனி கடுகை வாங்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். பொடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம இதில் அப்படியேவும் மேலே சேர்த்து விட்டுறலாம். இது கடுகு வறுக்க தேவையில்லை, இப்படியே போட்டாலே போதும். இந்த கடுகோட வேலை அப்படின்னா, இந்த கடுகு அந்த ஊறுகாயை நல்லா ஊற வைக்கும். அதில் ஹீட் தன்மை இருக்கும், அதனால் நல்லா ஊற வச்சிரும். ரெண்டாவது நமக்கு அந்த கிரேவி தன்மை கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த கடுகு இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூனு வெந்தயத்தை எடுத்து லேசாக பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம கடுகு ஜாஸ்தி சேர்த்துருக்கனால வெந்தயத்தை குறைவாக சேர்த்துருக்கோம். பெருஞ்சீரகத்தூள் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போதும். 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊறுகாய் போடும்போது நீங்கள் பெருஞ்சீரகம் போட்டு பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள். தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். இது 1 கப்பு இருக்கும், அதாவது வெயிட்டில் ஒரு 150 கிராம் இருக்கும். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஊறுகாய் 4 பட்டு இருக்கிறதுனால நம்ம உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம், அது சரியாக இருக்கும். அந்த புளிப்புக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு மாங்கான்னா உப்பு நம்ம போடுற உப்பு சரியாக இருக்கும். புளிப்பு குறைவான மாங்கான்னா நீங்கள் உப்பை கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா தாராளமாக நிறையா போடுங்க. இப்போ மாங்காயோட நம்ம சேர்த்துருக்க அந்த பொருட்கள்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கைட்டையே நீங்கள் இந்த மாதிரி க்ளோவ்ஸ் போட்டு கூட கிளறிக்கங்க. இந்த மாதிரி க்ளோவ்ஸ் போடாமல் கிளறிடாதீங்க. சிலருக்கு கையில் காரத்தன்மை பட்டுச்சுன்னா ரொம்ப நேரம் கையில் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று பெரிய கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி க்ளோவ்ஸ் போட்டு கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா விரவியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பெரிய தாளிப்பு கரண்டியில் ஒரு 250 ml கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த 2 எண்ணெய் இந்த ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 250 ml எடுத்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு 50 கிராம் பூண்டு நல்லா சின்ன சின்ன பூண்டுகளாக உரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இப்போ நல்லா சூடான உடனே 50 கிராம் பூண்டை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் சூடு அதுவே நமக்கு போதும், ரொம்பையும் அதிகமாக சூடாக வேண்டாம். அடுத்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்ச உடனே இங்கே இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 100 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டாக் வைக்கிறதுனால நம்ம 100 கிராம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும், இல்லைன்னா நமக்கு அந்த மிளகாத்தூள் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே நல்லா சூடான உடனே பூண்டை போட்டு கருவேப்பிலையை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூளை போட்டு நல்லா இது போல் கரைச்சி விட்ருங்க. எண்ணெயிலேயும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ மாங்காய் துண்டு மேலே ஊற்றிடலாம். எல்லா கரைசலையும் அப்படியே ஊற்றிடுங்க. அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து விட்டுறலாம். இப்போ நம்ம சூடான எண்ணெய் ஊற்றிருக்கனால நம்ம ஒரு மரக்கரண்டியை வச்சு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம்.
அதாவது ஊறுகாய் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம நேரடியாக மிளகாத்தூளை சேர்த்தோம்னா நமக்கு அந்த கலர் கிடைக்காது. அதனால் குறைந்த மிளகாய் பொடியிலேயே நம்ம வந்து காரம் குறைவாக இருக்குன்றதுக்காக நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இதில் சேர்க்கும்போது நமக்கு தேவையான கலரும் கிடைச்சிரும், காரமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம கடுகு பொடி அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். இது நமக்கு ஊறி வரும்போது நமக்கு தொக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். மாங்காய் வந்து நல்லா ஊறி சின்ன பீஸாக மாறிடும். அப்புறம் தொக்கு நமக்கு தேவையான தொக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டோம். இந்த அளவுக்கு கிண்டிட்டு இப்போ சூடான எண்ணெய் ஊற்றிருக்கனால ஒரு அரை மணி நேரம் லேசாக அதை ஆறட்டும். ஆறி வந்த பிறகு நம்ம அதை ஜாடியில் அடைச்சிக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து விட்டோம்ல, பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம எண்ணெயும் ஊற்றிருக்கோம், கடுகும் போட்டிருக்கோமா, கடுகும் நமக்கு கிட்டத்தட்ட எண்ணெய் மாதிரி லேசாக கசிஞ்சு வரும். ஊற ஊற நமக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கண்ணாடி ஜாடியில் போட்டு தான் நான் அதை ஊற வைக்க போகிறேன். நீங்கள் கண்ணாடி ஜாடி இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் வாளி, நல்லா இந்த மாதிரி குடுவையான வாளியில் கூட நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம். பீங்கான் பவுலில் கூட நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம கண்ணாடி பாட்டிலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம அதை ஒரு பெரிய ஸ்பூன் விட்டு உள்ளே கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஊறுகாய் சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த சதை வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 3 நாள் 4 நாள் கழித்து எடுக்கும்போது அந்த சதையெல்லாம் நல்லா உப்பில் காரசாரம் நல்லா ஊறி ஊறுகாய் நமக்கு சூப்பராக தயாராக இருக்கும். கொட்டை வந்து நான் இதில் சேர்க்கலை. அந்த மாங்காய் கொட்டையை நம்ம வந்து மொச்சக்கொட்டை குழம்புக்கு பயன்படுத்துறதுனால நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் இதில் போடணுன்னாலும் போட்டு அதோட ஊற வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயை கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. டெய்லி ஒரு தடவை 2 தடவை அப்பப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டு மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம சேர்த்த கடுகு பொடி, வெந்தய பொடி இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்குது. இந்த ஊறுகாயில் அந்த மாங்காயை விட அந்த வெறும் தொக்கை வச்சே சாப்பிட்றலாம் போல், அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டு. இந்த மாங்காய் சீசனில் இதே மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.